ரொம்ப அதிசயம். 11ஆம் நூற்றாண்டில் மாணிக்கப்பூர் படையெடுப்பில் ராமநாதபுரம் மாவட்டத்துடைய மீனவர்கள் பாலக்காடுக்கு புலம்பெயர்ந்திருக்காங்க. அந்த மீனவர்கள் மறக்காமல் மீனவ பெண்கள் இன்றைக்கும் ஆமத்தாலி அணிகிறாங்க. இன்றைக்கி பிராமினா இருக்கிற மீனவர்கள் ஒரு காலத்தில் ராமநாதபுரம் கடற்கரை மக்களாக இருந்தது, இன்றைக்கும் ஆமத்தாலி அணிகிறாங்க. அதே சமயத்தில் இன்றைக்கி மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கோண்டுவானா சொல்லக்கூடிய கந்தவனம் பகுதியில் இருக்கக்கூடிய குயின்ற தமிழ் மக்கள் இன்றைக்கும் அந்த ஆமை நினைவு சின்னத்தை அங்கே வச்சுருக்காங்க. அடுத்து ஃபைண்டிங் தி நீமோ. இந்த படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? கைத்துக்க முடியுமா? இந்த படத்துடைய கதைக்கலன் போராபதூரில் இருக்கக்கூடிய ஜாவா போராபதூரில் இருக்கக்கூடிய தொலைந்து போன மீனுக்கு ஆமை வழி காண்பிக்குது. அதாவது தமிழ் வணிகர்கள், தமிழ் நானாதேசிகள், தமிழ் 11 விஷயத்தால் செதுக்கின ஒரு கல்வெட்டை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஜப்பான்காரர் இந்த படத்தை எடுக்கிறார். அப்போ இந்த நம்முடைய கதை கரு எப்படியெல்லாம் பயன்படுதுன்னு பாருங்கள். அடுத்து 6ஆம் நூற்றாண்டில் பஞ்சுமார்க் காயின்னு சொல்லுவாங்க. அந்த வெள்ளி ஈயம் காயத்தில் கூட ஆமை வடிவ சின்னங்கள் இருந்திருக்கு. அது குறிப்பாக இங்கே கோயம்புத்தூர் பகுதியிலேயே மதுரை போடிநாயக்கனூர் பகுதியிலும் இந்த ஆமை வடிவ கிடைச்சிருக்கு. அடுத்து இதான் பாருங்கள். இன்றைக்கி கூட ஒரு ஐம்புலனை அடக்கக்கூடிய ஆமைகள் கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துக்கு 3 நிமிஷம் மூச்சு விட்டு 1000 வருடம் வரைக்கும் வாழக்கூடிய ஆமைகள் எப்படி தமிழர்களுக்கு கடலில் வழி காமிச்சிருக்கு பாருங்கள். இன்றைக்கும் பசிபிக் கடலில் வாழக்கூடிய ஆமைகள் தன்னுடைய இனப்பெருக்கத்துக்கு தான் பிறந்த இடமான இந்த தென்னிந்திய கடற்கரைக்கு தான் வருது. ஒரிசாலேருந்து கிட்டத்தட்ட கன்னியாகுமரி வரைக்கும் மடகாஸ்கர் வரைக்கும் உள்ள கடற்கரைக்கு தான் தன்னுடைய இனப்பெருக்கத்து வந்து போகுது. அடுத்து இதில் ரொம்ப இலக்கிய சான்றுகள், இதுவரைக்கும் உலகத்திலே இலக்கிய சான்றுகள் ஆமையை பற்றி தமிழில் மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த மொழியிலும் கிடையாது. 2300 வருஷம் பழமையான தமிழ் இலக்கியங்களை கூட ஒரு தாய்க்கு அடையாளமாக ஆமையை தான் கூப்பிட்றாங்க. ஏன்னா ஒரு ஆமை வழக்கமாக கோழி முட்டை மேலே உட்காந்து அடக்காக்கும், மீன் முட்டையை பார்த்துட்டு குஞ்சு பறிக்க வைக்கும். ஆமை தான் தொலைதூரத்தில் இருந்தாலும் இந்த முட்டை உடஞ்சி குட்டி வர நேரத்தில் வந்துடும் கடற்கரைக்கு. அப்போ இதுக்கு போய் மானச தீஷான்னு சொல்கிறாங்க.